ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தோம். கொஞ்சம் நேரம் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது ஒரு செகண்ட் ஹாஃபில் செல்லிங் இருந்துச்சு. செல்லிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இருந்தாலும் நல்லாவே செல்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் எண்ட் ஆகுது. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே பார்க்கலாம். ஸோ மந்த்லி எப்படி ட்ரேட் ஆகுது. ஸோ மந்த்லி வந்து மந்த்லி ஒரு க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. வீக்லியில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அரவுண்ட் ப்ரீவியஸ் வீக்ஸ் லோ, இந்த ப்ரீவியஸ் வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐஆரில் மார்க் பண்ணேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் ஓகே, டெய்லி டைம் ஃப்ரேமில் நேற்று ஒரு பெரிய ரெட் கேண்டில். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி செல்லிங் தான் பார்க்கணும் ஃப்ரம் ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன், பிகாஸ் அட் இஸ் இன் த ஈக்குலிபிரியம். ஈக்குவலத்தில் இருக்கனால ப்ரீவியஸ் டேஸ்லேருந்து ஒரு செட்டிங் பார்த்தா நல்லா சென்ஸாக இருக்கும். இப்போதைக்கு டிஸ்கவுண்ட்ஸில் ட்ரேட் ஆகிறதுனால சின்ன பையிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல்லிங் எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே போய்ட்டு இங்கே ரியாக்ஷன் கொடுக்கணும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ இது பாருங்கள், லாஸ்ட் ப்ரீவியஸ் வீக்ஸோட லோஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் பையிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல்லிங் பார்த்தா நல்லாயிருக்கும். பட் நேற்று வந்து ஒரு நல்ல பெரிய செல்லிங்கில் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவ்வளோ தூரம் போகுமான்னு தெரில, எவ்வளோ தூரம் போயிட்டு இது பண்ணுமான்னு தெரில. ஸோ earlier ஒரு சின்ன டார்கெட்ஸ் வைக்கிறீங்கன்னா இந்த கேண்டலுக்கு விற்க இல்லாமல் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஐஆரெல்லாம் மார்க் பண்ணுறேன். ஸோ ஐஆரெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த லெவல் ஸ்ட்ரைட் பண்ணிடலாம். ஸோ 3 ஹவர்ஸ் பாருங்கள். 3 ஹவர்ஸில் எதுவும் தெரியல. 1 ஹவர். ஸோ 1 ஹவரில் இந்த ஹை எடுத்திருக்கான். ஸோ மோஸ்ட்லி இந்த வீக்கு லைட்டாக ஸ்மாலாக ஒரு வீக்கு வச்சுட்டு வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி டிஸ்கவுண்ட்ஸில் ட்ரேட் ஆகிறதுனால வீக் ஓப்பன் வரைக்கும் நான் டார்கெட் பண்ணலான்னு பார்க்குறேன். வீக் ஓப்பன் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் கிடச்சி நல்லா செல்லிங் இருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் கிட்ட இங்கே வந்து போகிறது ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஒரு 50% தான் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இது ஓப்பன் வீக்குன்னு பாருங்கள். 1 ஹவரில் ரிஜெக்ஷன் கொடுக்காம இங்கே ஒரு சைட் வேஸே போட்டுட்டு மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் இது பண்ணலாம். ஆனால் 1 ஹவரில் இங்கேருந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கிடச்சதுன்னா ஸோ இன்னொரு லோஸ் பார்க்கலாம். மோஸ்ட்லி இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவாக ஓரளவுக்கு ஒரு 50% ஆச்சு கவர் பண்ண பார்க்கும். ஸோ இந்த டேஸ் 50% இருக்குங்களா, இதை வந்து இந்த இடத்துக்கு நான் மார்க்கெட் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளாக இந்த ஜோன்ஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைங்க, அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட். அதுக்காக இதுவே வந்து ஃபஸ்ட் ஆஃபில் செல்லிங் போச்சுன்னா அங்கேருந்து பையிங் கிடச்சிதுன்னா வீக் ஓப்பன் வரைக்கும், அதுக்கப்புறம் ஓப்பனிங் ப்ரைஸ் வச்சு டார்கெட் பண்ணலாம். பார்க்கலாம். மோஸ்ட்லி மந்தில் வந்து கொஞ்சம் புல்லிஷ்னஸ் காட்டுறதுனால, மந்த்லியாக வீக்லியில் கொஞ்சம் புல்லிஷ்னஸ் காட்டுறதுனால நம்ம போத் சைட்ஸ் ட்ரேட் பார்க்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். யூரோ யூஎஸ்டி எப்படி போயிருக்கு, நல்லாவே போயிருக்கு. டவுன் சைட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு டவுன் சைட் போயிட்டு திருப்பி அப் சைட் வந்திருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு மந்த்லியில் பார்த்துக்கலாம். மந்த்லியில் ஒரு ரெட் கேண்டலாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் மந்த்ஸ் ஓப்பன் வந்து இன்டாக்டாக தான் இருக்குது. இதுலேயும் சரி, நம்மளுக்கு டாலர்லேயும் சரி, யூரோலையும் சரி. மேபி இந்த மந்த் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் கூட அது அச்சீவ் ஆக சான்சஸ். இப்போதைக்கு மேலே இருக்கிற ஃபேர் வேல்யூ நம்மளுக்கு ப்ராமினென்ட் லெவல்ஸை தெரியுது. ஸோ இங்கே ஒரு லிக்விடிட்டி மார்க் பண்ணுறேன். டெய்லி டைம் ஃப்ரேம் பாருங்கள். ஸோ இங்கே மேலே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ண தான் போகும். கீழே நல்லா டீப்பராக ரீட்ரேஸ் ஆகிட்டு தான் மேலே வருது. ஸோ டாலரில் கொஞ்சம் வீக்காகவே இருக்கலாம். யூரோ பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால டாலர் மோஸ்ட்லி வீக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெவல்ஸ் என்ன, நம்ம ப்ரீவியஸ் டேஸ் லோஸ் மார்க் பண்ணுறேன். டுடேஸ் லோ, இந்த 2 லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன். இந்த டே ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு 4 ஹவர்ஸில் ஏதாச்சும் டவுன் சைடில் பிரேக் இருக்கான்னு பாருங்கள். 4 ஹவர்ஸில் கன்ஃபார்மாக இந்த ஹை வந்து இந்த லோ எடுத்திருக்கு. ஸோ லோ வந்து பிரேக் பண்ணலை, இந்த லோவை எடுத்து பிரேக் பண்ணல. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ஹைஸ் வந்து இதுக்கு மேலே இருக்கும். லிக்விடிட்டியும் மேலே தான் இருக்கும். ஸோ 1 ஹவரில் ட்ராப் இன் பண்ணி பார்க்கலாம். 1 ஹவரில் ஈஸியஸ்ட் லெவல் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ண தான் சான்சஸ் இருக்குது. டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்பு, 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்பு இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த ஜோன்ஸ் வைங்க, செகண்ட் டார்கெட்டாக இந்த ஜோன்ஸு. ஸோ ஹையர் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டார்கெட்ஸ் தெரியும். 4 ஹவர்ஸில் பாருங்கள். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ். ஸோ 3 டார்கெட்ஸ் தெரியுது நம்மளுக்கு. யூரோவில் 3 லெவல்ஸ் தெரியுது. 1 2 3. ஓகே, பார்க்கலாம் டாலர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணது பார்த்துட்டு அதுக்கேற்றபடி யூரோவில் நம்ம பிளான் பண்ணலாம். ஜிபிபி யூஎஸ்டி, ஜிபிபி கொஞ்சம் டீப்பராக போயிட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த லோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் ட்ரேட் ஆகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் லெவல்ஸ் இந்த ஹைஸ் இருக்கும். இது ஒரு லிக்விடிட்டியாக மார்க் பண்ணுறேன் இஆர்எல்லாம். ஸோ இன்றைக்கி டேஸ் ஓப்பன் பார்த்தீங்கன்னா
பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். ஸோ மேலே போகணுன்னா டேரெக்டாக மேலே போகாது, ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் எடுத்துகிட்டு தான் போகணும். இன்டர்னலாக ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் இருக்குது. ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். இனியல் டே ஓப்பன், சாரி இன்னியோட டே ஓப்பன் கரெக்டாக வர மாட்டேங்குது. வந்துடுச்சு. இன்னியோட டே மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஜிபிபி வந்து செல்லிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பையிங் பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேஸ் வந்து ஒரு நல்லா ப்ராமினென்ட் லெவலாக தெரியுது எனக்கு. ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பனு சின்ஸ் நம்மளுக்கு இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில், ஸ்டார்டிங் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ப்ராமினென்ட் லெவலாக இருக்கும். ஜிபிபி நல்ல லெவல்ஸ் இருக்குது, நல்லா டீப்பராக வந்ததுக்கப்புறம் பை பண்ணலாம். சரிங்களா? இங்கே ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் இருக்குது. இது ஒரு ஐஆரில் கன்சிடர் பண்ணலாம் லிக்விடிட்டி. ஸோ இதுக்கு இந்த லெவல்ஸ்க்கு கீழே ஒரு 1 ஹவரில் இந்த லெவல்ஸ்க்கு கீழே போய்ட்டு ஓப்பனிங் ப்ரைஸ் டேக் ஆகிட்டு மேலேயே க்ளோஸ் வச்சது, இல்லை இங்கே க்ளோஸ் வச்சாலும் ஓகே தான். ஏன்னா இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இங்கே க்ளோஸ் வச்சா கூட நம்ம அப் சைட் தான் பார்ப்போம், நோ டவுன் சைட் மூவ். ஜிபிபி யூஎஸ்டி ஆடு பார்க்கலாம். ஆடு நல்லா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. மோஸ்ட் ப்ராபபிள் லெவல்ஸ் பார்க்கலாம். டீப்பராக போயிட்டு வந்திருக்கு. வீக்லியில் ப்ரீவியஸ் டேஸ் வந்து ப்ரீவியஸ் வீக் வந்து நல்லா லோ எடுத்துகிட்டு வந்திருக்கு. மோஸ்ட் ப்ராபபிள் லெவல்ஸ் இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹை வந்து ஒரு இயரெல்லாம் மார்க் பண்ணலாம். டே வைஸ் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் டேஸ் வந்து நல்ல டீப்பாக உள்ள லோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் வந்து ஒரு ப்ராமினென்ட் லெவலாக இருக்கும். ஓப்பனிங் ப்ரைஸ் டுடேஸ் ஓப்பன், ஓகே டுடேஸ் ஓப்பன் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதே தான் ஜிபிபி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கே ஒரு இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. 4 ஹவர்ஸில் 1 ஹவரில் ட்ராப் இன் பண்ணுறேன். 1 ஹவர். ஸோ ஓகே 1 ஹவரில் நல்லா அவ்வளோ டீப்பாக உள்ளே போயிட்டு 4 ஹவர்ஸில் இந்த லெவல்ஸ்க்கு மேலே, இல்லை இந்த லெவல்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு ஒரு ஹையர் ரைஸ் டார்கெட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும் இந்த 0.7185 ஒரு லெவல்ஸ் நல்லா இருக்கிற ரவுண்ட் நம்பர்ஸு. அதுக்கப்புறம் 0.72 அது ஒரு நல்ல ரவுண்ட் நம்பர்ஸை டார்கெட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சின்ஸ் மந்த் எண்டுங்கிறனால இந்த 3 நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு நல்ல மூவ் அப்சைட். இன்டர்னல் அதை ஸ்ட்ரக்சர் இது கொடுத்ததுக்கப்புறம் போங்க. டாலர்லேயும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீக்காக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அதுக்கப்புறம் வீக் போகணும்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ பிளான் பண்ணுங்கள். ஆட்லேயும் சரி ஜிபிபிலையும் சரி. என்ஜிடி நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பேர் இன் யூஎஸ்டி பேர்ஸில். மற்ற பேர்ஸை கம்பேர் பண்ணும்போது யூஎஸ்டி பேர்ஸில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ மற்ற எல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாலுமே என்ஜிடியில் வந்து ஒரு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குமான்னு தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளாக ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் வரைக்கும் வருமானு டவுட்டு தான். ஸோ இந்த டேஸ் 2 டேஸ் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்தே ஒரு லெவல்ஸ் கிடச்சிதுன்னா பாருங்கள் என்ஜிடியில். ஏன்னா என்ஜிடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே 1 ஹவரில் ஒரு நல்ல க்ளோஸ் புல்லிஷ்னஸ் காய்ச்சிருக்கு. ஸோ இதுக்கு கீழே ஒரு 5000 இருக்கும். டாலர் ஸ்ட்ராங் ஆகும்போது இந்த லெவல்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா கூட இங்கே இந்த ட்ரேட் எடுங்க. ஸோ இப்போ நான் ஷூட் பண்ணுறது 550 ஷூட் பண்ணுறேன். 6:30க்கு இந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டு 6:30க்கு அப்புறம் 2 லெவல்ஸ் பார்க்கலாம். 6:30க்கு அப்புறம் இந்த ஜோன்ஸ் இல்லைங்களா, இதுக்கு கீழே இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பாக ஃபார்ம் ஆச்சுன்னா இது டேக் ஆகிட்டு மேலே போகலாம். இல்லை ஒரு 6:30க்கு அப்புறம் ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒரு டாமினன்ட் கேண்டில் இல்லாமல் ஒரு ரிசெசிவ் கேண்டிலாக இருந்துச்சுன்னா, ஒரு ரிசெசிவ் மீன்ஸ் ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லா உள்ள டீப்பராக ரீட்ரேஸ் ஆகிட்டு மேலே போகலாம். 2 லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன். சின்ஸ் இந்த கேண்டில் முடியாததுனால நம்ம அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல பிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ யூரோ ஜேபிஒய் நல்லா மேலே போய்ட்டுருக்கு, டீப்பாக போய்ட்டு வந்துச்சு. ஸோ இந்த லெவல்ஸ் நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சது. இந்த லெவல்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நல்லா பவுன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். மந்த்லி லெவல்ஸ் பாருங்கள். மந்த்லியில் புல்லிஷ்னஸ்ஸாக தான் இருக்குது கேண்டில், க்ரீன் கேண்டில். வீக்லியில் பாருங்கள். வீக்லியில் புல்லிஷ்னஸ் தான் காமிக்குது. மோஸ்ட் ப்ராமினென்ட் லெவல்ஸ் எதுவாக இருக்கலாம் இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன். ப்ராமினென்ட் லெவல்ஸாக டே வைஸ் பார்க்குறேன். டேயில் வந்து ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும். இதுதான் புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன், ஃபஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி வரைகிறேன். ஸோ இந்த ஜோன்ஸ் வரைகிறேன். 4 ஹவர்ஸில் பார்க்கலாம். 4 ஹவர்ஸில் இந்த ஆர்டர் பிளாக்ல டேக் ஆகிட்டு தான் மேலே போகுது. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா டீப்பராக ரீட்ரேஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேண்டில் ரீட்ரேஸ் ஆகிட்டு இந்த லோஸ் எடுத்துகிட்டு தான் போகுது. நீங்கள் ஓப்பனிங் ப்ரைஸ் மார்க் பண்ணுறேன். டேஸ் ஓப்பன், எஸ்டர்டேஸ் ஓப்பன். ஸோ 2 லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் டேக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னியோட ஓப்பனிங் ப்ரைஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 1 ஹவரில் மேலே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வருது. பட் மோஸ்ட்லி இதெல்லாம் ஒரு இன்டர்னல்
சேஞ்சஸ் தான் நினைக்கிறேன். இது வந்து டாமினன்ட் க்ரீன் கேண்டில் இருக்குது 1 ஹவரில். ஸோ இதில் ஓப்பனிங் ப்ரைஸை நான் மார்க் பண்ணுறேன். ஓப்பனிங் ப்ரைஸ் வேறு கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹவரில் இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே ஏதாச்சும் இது கிடச்சதுன்னா பையிங் கிடச்சதுன்னா நல்ல பையிங் இருக்கலாம். பிகாஸ் நம்ம யூரோவில் வந்து டீப்பராக பார்க்க போகல, யூரோ ஜேபிவையில் அப்படியே இங்கே வந்துச்சுன்னா இங்கேருந்தே நல்லா பையிங் பார்த்து இங்கே டார்கெட் பண்ணலாம். டீப்பராக ரிட்ரஸ் ஆச்சுன்னா இந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணுற ஓப்பனிங் ப்ரைஸ் 1 ஹவரில் இன்னும் இந்த மேலே இருக்க இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணதுனால இது வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை இந்த லோ. ஸோ கொஞ்சம் டாமினண்ட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த 30 மினிட்ஸ் இருக்குது. இன்னும் 6:30க்கு இது வந்து ஒரு கேண்டில் வந்து நல்லா டாமினண்ட்டாக இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுனா தான் இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் வேலிடாக இருக்கும். டாமினண்ட்டாக க்ளோஸ் வைக்காமல் இதுக்குள்ளேயே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த லோ வந்து வீக் ஆகிட்டு திருப்பி இந்த லோவில் இருந்து ஏதாச்சும் பையிங் கிடைக்குதான்னு பார்க்கணும் இந்த டே இந்த லோவோட ஓப்பனிங் ப்ரைஸில் இருந்து. சரிங்களா? ஸோ ஜிபிபி பார்க்கலாம். ஜிபிபி ஜேபிஒய். ஸோ ஜிபிபி சேம் நம்மளுக்கு வந்து மந்த்லியில் ஒரு க்ரீன் கேண்டில் தான் இருக்குது. வீக்லியில் பார்க்கலாம். வீக்லி எப்படி போகுது? வீக்லியும் புல்லிஷ் கேண்டில் தான். வீக்ஸ் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் டுடே இந்த வீக் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். ஸோ டேஸில் பாருங்கள். டேஸில் நல்லா டீப்பராக அந்த க்ரீன் கேண்டுக்கு கீழே போயிட்டு வந்திருக்கு. ஸோ இது கன்ஃபார்மாக ஒரு நல்ல புல்லிஷ் சைன்ஸ் தான் கொடுக்குது. ஓப்பன். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸை மார்க் பண்ணலாம். செகண்ட் டார்கெட்டாக இந்த ஹைஸ் டார்கெட் பண்ணலாம். ஸோ 2 லெவல்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி புல்லிஷாக தான் அதுக்கப்புறம் யூரோட ஜிபிபி பேரில் நல்லா ஜிபிபி ஜேபியில் நல்லா புல்லிஷ்னஸ் தெரியுது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் புல்லிஷ்னஸ் பார்க்கலாம். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கப்புறம் இதுக்கு லோவில் ஏதாச்சும் லெவல்ஸ் கிடச்சதுன்னா ஹையர் ஹைஸ் டார்கெட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லெவல்ஸ் இது டார்கெட் பண்ணிட்டு செகண்ட் இது. ஸோ நோ செல்லிங் இன் ஜிபிபி ஜேபிஒய் அண்ட் யூரோ ஜேபிஒய் 2 இதில் செல்லிங் இல்லை. யூஎஸ்டி ஜேபிஒய் பார்க்கலாம். இப்படி பார்க்கலாம். ஸோ வீக்லி ஹைஸ் எடுத்துகிட்டு வருது உள்ள. ப்ரீவியஸ் வீக் ஹை எடுத்துகிட்டு உள்ளே வருது. டேஸில் பாருங்கள். ப்ரீவியஸ் டேஸில் ஒரு ரெட் கேண்டில் டேக்கிங் லிக்விடிட்டி போத் சைட் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஸோ சிம்பிளாக ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். டுடேஸ் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். ஸோ எல்லாம் மார்க் பண்ணியாச்சா? ஸோ கீழே என்ன இருக்குது? கீழே டே ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்குது. ஸோ டாலர் நம்ம வீக்காக இருக்கும்போது யூஎஸ்டி ஜேபியில் செல்லிங் இருக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் டேக் ஆகிட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் 30 மினிட்ஸ் இருக்குது இந்த இதை வந்து க்ளோஸ் ஆகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 15 மினிட்ஸில் 4 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் பார்ப்போம். ஸோ அதனால் 15 மினிட்ஸில் இதுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் வைக்க முடியாமல் கீழே வந்துச்சுன்னா நம்ம நல்ல டார்கெட்ஸை கீழே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ டார்கெட் இங்கேருந்து மேலே வந்துச்சுன்னா கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஓப்பனிங் ப்ரைஸ் ஆகும். செகண்ட் டார்கெட் ப்ரீவியஸ் டேஸ் லோஸை இது பண்ணலாம், டார்கெட் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் பார்க்கலாம். யூஎஸ் ஆயில் நல்லாவே போயிருந்தது. ஸோ பாருங்கள் இந்த லோஸ் எடுத்துகிட்டு ஒரு பெரிய வீக் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னா இந்த ஆர்டர் பிளாக் இருக்குல்ல 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கு அங்கே டேக் ஆகிட்டு திருப்பி நல்லா செல்லிங் வந்திருக்கு. ஸோ நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ் இன்னும் கீழே டவுன் சைடில் இருக்குது. இது வரைக்கும் வரணும், இன்னும் வரல. ஸோ டெய்லியில் பாருங்கள். டெய்லி டைம் பாருங்கள் இவ்வளோ பெரிய லெவல்ஸ் போயிட்டு வந்திருக்கு மேலே ஒரு சின்ன வீக்கு மாதிரி வச்சுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பொசிஷன்ஸ் பை பொசிஷன்ஸில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் ப்ரைஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து இது ட்ரிகர் ஆகிடுச்சு. ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் ட்ரிகர் ஆகிடுச்சு. யூஎஸ் ஆயில் நல்லா ஒரு இது ஜோன்ஸ் போயிட்டு தான் வந்திருக்கு. ஸோ பையிங்கில் இருக்க மாட்டோம். யூஎஸ் ஆயில் நல்லா செல்லிங் பார்க்கலாம். 1 ஹவரில் ஒரு பெரிய டாமினன்ட் கேண்டில் வச்சு டவுன் சைடில் வச்சதுன்னா நம்ம ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் தான் பார்ப்போம். செல்லிங் இருந்ததுன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். ஸோ வார நியூஸஸ் ஏதாச்சும் ஒரு ரிலீஃப் ஆகிற மாதிரி நியூஸ் கிடச்சதுன்னா செகண்ட் டார்கெட் இதுவாகவும் பார்க்கலாம். $76. பிகாஸ் இங்கேருந்து எந்த ஒரு சப்போர்ட்ஸும் இல்லை. நம்ம முன்னாடி இது பண்ணியிருந்தோம், அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஐஆர்எல் எடுத்துருச்சு. ஸோ அந்த லெவல்ஸ் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு லெவல்ஸை இந்த ஜோன்ஸ் பார்க்கலாம். 7 நிமிஷம். ஃபஸ்ட்டு ஜோன்ஸு இங்கே ஒரு லோ இருக்குது. ஸோ இந்த லோ ஃபஸ்ட் டார்கெட்டாக பாருங்கள். செகண்ட் டார்கெட்டாக இந்த லோ, தேர்ட் டார்கெட்டாக இந்த லோ பார்க்கலாம். $76. ஸோ யூஎஸ் ஆயில் ஃபுல்லாக செல்லிங்கில் தான் இருக்க போகிறோம். மந்த்லி லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இதுக்கு கீழே இருக்கிற லோ மார்க் இது பண்ணணும். இந்த மந்த்லி லோ இருக்கு இல்லைங்களா, இங்கே போயிட்டு தான் நம்மளுக்கு கீழே போகிற மாதிரி இருக்கும். யூஎஸ் ஆயில் நல்ல லெவல்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்? ஆடு ஜேபிஒய். நேற்று சொல்லி நெக்ஸ்ட்டாக ஒரு பேர் பார்க்கலான்ட்டு. ஆடு ஜேபிஒயும் நல்ல மேலே ட்ரேட் ஆகுது. ஸோ மந்த் ஓப்பன் வேணாம், மார்க் பண்ண வேணாம். சின்ஸ் நம்ம மந்த் எண்டில் இருக்கிறோங்க. ஸோ பாருங்கள் இந்த புல்லிஷ் கேண்டில் இல்லைங்களா, ப்ரீவியஸ் புல்லிஷ் கேண்டில் லோ எடுத்துச்சு. ஸோ இந்த ஹை எடுக்கிற ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. எடுத்துருச்சா முன்னாடியே? ஸோ இங்கே ஸ்மால் ஹை வீக் எடுத்துட்டு கீழே க்ளோஸ் வைக்க முடியல இந்த வீக் கீழே.
அப்போது இந்த ஹை வந்து திருப்பியும் வீக் ஆகுது. வீக் ஆகும்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் போய் பாருங்கள். டெய்லி டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் டேஸ் லோஸை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ப்ரீவியஸ் டேஸ் லோ எடுத்து அதுக்கு 2 நாள் மணி லோவும் எடுத்துகிட்டு தான் நல்லா உள்ளே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆடு ஜேபிஒயில் பையிங்கில் தான் இருக்க போகிறோம். நோ செல்லிங். ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் மார்க் பண்ணியிருக்கேன். டுடேஸ் ஓப்பன். ஸோ டுடேஸ் ஓப்பன் கீழே இருக்கும். சாரி. ஸோ ஆடு ஜேபிஒயிலும் பையிங்கில் தான் இருக்க போகிறேன். நோ செல்லிங் இன் ஆடு ஜேபிஒய். இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் இருக்குது. இந்த ஃபேர் வேலைக்கு அப்போ டேக் ஆகி தான் மேலே வந்திருக்கு. 15 மினிட்ஸில் ட்ராப் டவுன் பண்ணி இந்த கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஹையர் ரைஸ் தான் டார்கெட் பண்ணுவோம். ஸோ இது ப்ராப்பர் ரிட்ரேஸ்மெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இங்கேருந்து பார்க்குறீங்கன்னா பாருங்கள், ஒரு 0.6%, 600 பிப்ஸ் கிட்ட வருது டார்கெட்ஸ். ஸோ ஜேபிஒய் பேர்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் நம்மளுக்கு ஜேபிஒய் பேர்ஸில் எல்லாமே இதுதான் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸ்ட்ராங்காக மீன்ஸ் ஜேபிஒய் வீக்காக இருக்குது, ஜேபிஒய் பேர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல டார்கெட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜேபிஒய் என்ஜிடி ஜேபிஒய் பார்க்கலாம். என்ஜிடி ஜேபிஒய் எப்படி ட்ரேட் ஆகுது. மோஸ்ட் ப்ராபபிள் லிக்விடிட்டி இந்த ஜோன்ஸில் இருக்குது. வீக்லியில் பார்க்கலாம். வீக்லியில் ஸோ இட்ஸ் புல்லிஷாக ட்ரேட் ஆகுது. ஸோ என்ஜிடி யூஎஸ்டியில் நம்ம புல்லிஷாக தான் இருந்தோம். என்ஜிடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஒரு 2-3 டேஸாகவே பார்க்குறோம், நம்மளுக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ப்ராப்பராக கொடுக்காம தான் போயிட்டுருக்கு. ஸோ தட் மச் ஸ்ட்ராங் இஸ் என்ஜிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ என்ஜிடியில் கொஞ்சம் நல்லா ப்ராப்பர் புல்லிஷ்னஸில் இருக்கலாம். இப்போதைக்கு இந்த 1 hour க்ளோஸ் ஆகி கேட்டோம், வச்சதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து நல்ல புல்லிஷ்னஸ் இருக்குது. அந்த புல்லிஷ் கேண்டில் கிட்ட ஒரு 50% மார்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 15 மினிட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா அப் க்ளோஸ் கொடுத்துருக்கு 15 மினிட்ஸில். ஸோ அது கீழே நல்லா லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா இந்த ஃபேர் வேலைக்கு அப்போ நான் இது ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோன்ஸ்லேருந்து ஒரு நல்ல பையிங் கிடைக்குதான்னு பாருங்கள். இல்லை கிடைக்காம கீழே போச்சுன்னா அங்கேருந்து கூட பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி இங்கேருந்து டேக் ஆகிடுச்சு நல்லாயிருக்கும். இந்த கேண்டில் ஃபேர் வேலைக்கு அப்போ இந்த லோஸ் கிட்ட போய்ட்டு பையிங் கிடச்சதுன்னா நல்ல டார்கெட் இந்த ஜோன்ஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஸோ என்ஜிடி ஜேபிஒய் நல்ல பையிங்கில் இருக்குது. பாருங்கள் 300 டிப்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ ஆடு வந்து 600 டிப்ஸ் போகுமா தெரியல. என்ஜிடி நல்லா போகும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிடிசி நல்லா ஒரு யூட்டர்ன் போடுது. நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம் இந்த லெவல்ஸ், அங்கேருந்து தான் வருது. ஸோ மந்த்லியில் ஒரு லெவல்ஸ் மார்க் பண்ணியிருந்தோம். மந்த்லி ஃபேர் வேலி கேப் மார்க் பண்ணியிருந்தோம். அதில் இருக்கிற வீக்லி ஃபேர் வேலி கேப்பு மந்த்லியில் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு 2 days இருக்குது. மந்த்லியில் கம்பேர் பண்ண மற்ற பேர்ஸ்லாம் நம்மளுக்கு 1 day தான் இருந்துச்சு. 2 days இருக்குது. ஸோ வீக்லியில் பாருங்கள் ஃபேர் வேலி கேப்பில் கொஞ்சம் சப்போர்ட்ஸ் மாதிரி எடுக்குது. ஸோ நம்ம டாலரில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கனால பிடிசியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்க்கலாம். லிக்விடிட்டி வந்து எடுத்துருக்கு, பட் க்ளோஸ் வைக்கல ப்ராமினெண்ட்டாக. ஸோ இதெல்லாம் க்ளோஸ் டேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். ப்ரீவியஸாக ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கனால நம்ம கொஞ்சம் காஷியஸாக ப்ரீவியஸ் டே ஓப்பன் மட்டும் டார்கெட் பண்ணலாம். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ இன்னையோட ஓப்பனிங் ப்ரைஸ் மார்க் பண்ணுறேன். 1 hourல பார்க்கலாம். ஸோ ஹையர் ரைஸ் தான் மேக் பண்ணது 1 hourல. ஸோ நல்லா இங்கே ஒரு டேக் ஆகிட்டு ஹையர் ரைஸ் மாதிரி இருக்குது. இந்த டேகான ஜோன்ஸ் வந்து ஹை கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்சைட் டார்கெட்டாக நான் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் மார்க் பண்ணிட்டு இது பண்ணுவேன். செகண்ட் டார்கெட்டாக இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை பார்க்கலாம். தேர்ட் டார்கெட்டாக ஃபஸ்ட்டு டார்கெட்டு ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் இங்கே இருக்குது. செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட்டு இந்த ஒரு லெவல்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குங்களா இது. ஸோ 3 zones இருக்குது. 1, 2, 3. இங்கே 1, 2, 3 zones இருக்குது. இத்தீரியம் பார்க்கலாம். இத்தீரியம் இந்த லாஸ்ட்டு ஃபார்மான புல்லிஷ்னஸ் ஃபுல்லாகவே இது வச்சு கிடச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சதுனால தான் நம்ம அப்சைட் இது ஒரு வீக்காக ஹையாக மாறும். ஸோ இன்னும் இந்த வீக் முடிஞ்சிருக்கோம். வெயிட் பண்ணிவிட்டு இது ரிஜெக்ஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிள் லெவல்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் இருக்குது. ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் ட்ரா பண்ணுறேன். இங்கேருந்து ட்ரா பண்ணிவிட்டு இன்னையோட இன்றைக்கி ஓப்பனிங் ப்ரைஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ 1 hour ட்ராப் இன்டர்மேட. ஸோ எத்தீரியம்லேயும் அதே மாதிரி தான் இந்த ஃபேர் வேல்யூக்கில் டேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சி மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புல்லிஷ்னஸ் பார்ப்போம். ஸோ பிடிசியில் ஏதாவது புல்லிஷ்னஸ் இருந்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. இத்தீரியம் கொஞ்சம் புல்லிஷ்னஸ் இருந்தால் நம்மளுக்கு போத் சைட்ஸும் நம்மளுக்கு பையிங் கிடைக்க முடியும். ஸோ அதனால் இந்த கேண்டில் வந்து இப்போ இன்னும் ஒரு 25 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா அப்சைட் பார்க்கலாம். ஸோ XAUSD நம்ம ஒரு பையிங் லெவல்ஸ் பார்த்துருந்தோம். இங்கே ஒரு 5000 மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து, பட் அங்கே போகாமல் ப்ரீவியஸ் டேஸ் லோஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பையிங்கே கொடுத்துருக்கு. நல்லா டீப்பாக போகுது. பேசாமல் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு
இது பண்ணிடலாம், ட்ரேட் எடுத்துடலாம் போல இருக்குது எக்ஸ்ஏயூவில். அந்தளவுக்கு டீப்பராக போயிட்டு வருது. ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்ற போகிறது இல்லை. ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். டுடேஸ் ஓப்பன் அரௌண்ட் ப்ரீமியம் ஓப்பன் ஆச்சுன்னா டிஸ்கவுண்ட்ஸ் போனதுக்கப்புறம் தான் நம்ம பையிங் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ப்ரீமியமில் இருக்குது. டிஸ்கவுண்ட்ஸில் கரெக்டாக ஒரு ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் இருக்குது. ஸோ இந்த 4 ஹவர்ஸோட பியரிஷ் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் அங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு பையிங்கு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் செல்லிங் பார்த்துட்டு கொஞ்சமாக செல்லிங் பார்த்துட்டு இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த கீழே நல்லா ப்ராமினெண்ட்டாக க்ளோஸ் வைக்கணும். நம்மளுக்கு எப்படி ப்ராமினெண்ட்டாக க்ளோஸ் வச்சுட்டு அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே டார்கெட் பண்ணிட்டு இங்கேருந்து பையிங் வந்துச்சுன்னா நல்லா பையிங் இருக்கும், நல்லா டீப்பாக வரணும். ஸோ மந்த் எண்டுங்கிறதுனால கொஞ்சம் காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கேயே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு திருப்பியும் ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு லோவர் லோஸ் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெருசான ஒரு ஸ்பைக் வைக்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நம்மளுக்கு டீப்பராக லெவல்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த லெவல்ஸ்லாம் பார்க்க வேண்டாம். இந்த ஜோன்ஸ் இருக்குது பையிங்கு, பட் இருந்தாலும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டார்கெட்ஸாக ஓப்பனிங் ப்ரைஸ் மட்டும் வைங்க, பெரிய டார்கெட் வேணாம். அதுக்கப்புறம் டீப்பாக வந்ததுக்கப்புறம் பையிங் பார்க்கலாம். சில்வர் மந்த்லியே பார்க்கலாம். மந்த்லி நல்லா ப்ரீவியஸ் மந்த் ஹை எடுத்துகிட்டு வந்திருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கான லெவல்ஸ் காட்ட மாட்டேங்குது நம்மளுக்கு மெட்டல்ஸில். ஸோ ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறேன். லோஸ் எடுத்துருக்கு ப்ரீவியஸ் டேஸ் லோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ப்ரீவியஸ் டேஸ் லோ எடுத்துச்சுன்னா நம்ம டார்கெட் பண்ணுறது ப்ரீவியஸ் டேஸோட இந்த டேஸோட ஹை. ஓகேவா, இது வந்து இஆர்எல்லாம் மார்க் பண்ணலாம். ஸோ கோல்டில் நம்ம எப்படியும் வந்து ஃபஸ்ட் ஆஃப் செல்லிங் செகண்ட் ஆஃப் பை சொன்னோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். ஸோ 1 ஹவரில் வந்து இந்த ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் கீழே போயிட்டு ஒரு க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா, ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் கீழே போயிட்டு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா ஒரு நல்ல பையிங் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ நம்ம சேம் இந்த ரெட் கேண்டில் இருந்ததுங்களா கோல்டில், அதே மாதிரி இங்கே ஒரு ரெட் கேண்டில் இருக்குது. ஸோ 4 ஹவர்ஸில் இங்கே டேக் ஆனதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸில் அலைன்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பெட்டரான ட்ரேடாக இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து நல்லாவே ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ரிவர்சல் சைன்ஸ் காட்டுது. மோஸ்ட்லி நம்ம 2 நாளாக புல்லிஷாக தான் இருந்தோம், ஆனாலும் 2 நாள் ஸ்டாப் ஆச்சு. இன்றைக்கி அதுக்குன்றதுனால செல்லிங் மாற மாட்டோம், சேம் நம்ம பயஸை கண்டினியூ பண்ணுவோம். சின்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரை பிரேக் ஆகிட்டு மேலே க்ளோஸ் வச்சுருக்கனால நம்ம வந்து இந்த லெவல்ஸ் இருக்கு இல்லைங்களா பாருங்கள், 1 ஹவருக்கு லோக்கு கீழே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. கோல்டு கம்பேர் பண்ண சில்வரில் நல்லா டீப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் காட்டுது. ஸோ இந்த ஜோன்ஸ்லேருந்து திருப்பியும் இந்த இஆர்எல் மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல வீக்கரான ஜோன்ஸாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா 2 பேர் பார்த்துருக்கோம். மந்த் எண்டுங்கிறத கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ ஆல் ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.